வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். இந்திராநகர் இடைத்தேர்தலையொட்டி வாக்காளர் பட்டியலில் 26ஆம் தேதி வரை பெயரை சேர்க்கலாம். மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக் குமார் தகவல். இடைத்தேர்தல் காரணமாக 70 பேர் மீது நடவடிக்கை. SMS மூலம் பிரச்சாரம் செய்தால் காவல்துறையிடம் தெரிவிக்க சீனியர் SP யோசனை. இந்திராநகர் பள்ளியில் காற்று திருவிழா 2011 அறிவியல் படைப்புகளை பார்வைக்கு வைத்திருந்து 2ஆம் வட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அசத்தல். இனி விரிவான செய்திகள். இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தல் காரணமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வருகிற 26ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக் குமார் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திராநகர் இடைத்தேர்தலையொட்டி வேட்பு மனு தாக்கல் துவங்கிய நிலையில் முதல் நாளில் எவரும் வரவில்லை என்றும் வருகிற 26ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும் என்றார். இந்திராநகர் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி வருகிற 26ஆம் தேதி வரை நடைபெறுவதால் வாக்காளர்கள் தங்களது பெயரை பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம் என்ற மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக் குமார், தேர்தல் செலவினங்கள் தொடர்பான கணக்குகளை பராமரிப்பது தொடர்பாக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு 21ஆம் தேதி பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்றும் வாக்காளர் மத்தியில் விழிப்புணர்வினை ஏற்படுத்தி 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்கான நடவடிக்கையை தேர்தல் துறை எடுத்து வருகிறது என்றார். இந்திராநகர் தொகுதிக்கு 2 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், தேர்தல் பணியில் 70 ஊழியர்கள் ஈடுபடுத்த உள்ளதாகவும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக பாரதிதாசன் கல்லூரியில் வைக்க இடம் தயார் செய்யப்பட்டுள்ளது என்றார். ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் செட் பண்ணியிருக்கோம். இந்திராநகர் தொகுதிக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக 2 ஃப்ளையிங் ஸ்குவாட் செட் பண்ணியிருக்கோம், அலாங் வித் வீடியோகிராஃபி டீம். மற்ற 4 தாலுக்காலையும் ஒவ்வொரு தாலுக்குக்கும் ஒரு ஃப்ளையிங் ஸ்குவாட் செட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளையிங் ஸ்குவாடெல்லாம் ஏதாவது தேர்தல் நடத்தை விதிமுறை யாராவது மீறினாங்கன்னா அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எம்பவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கலால்துறையில் இருந்தும் டைரக்ஷன்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. 10 மணிக்குள்ளே அனைத்து மதுபான கடைகளையும் மூடணுன்ட்டு ஆர்டர் ஏற்கனவே பாஸ் பண்ணியாச்சு. எல்லா செக் போஸ்ட்லேயும் கலால்துறையினர் செக் பண்ணுறதுக்கும் மொபைல் டீமும் ஒன்று இருக்குது. அவங்களோட எக்ஸிஸ்டிங் டிபார்ட்மெண்டல் டீம் அவங்களும் துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க. எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எனி டைம் 1950 கால் சென்டரில் ஃபோன் பண்ணி சொல்லலாம். ரவுண்ட் த கிளாக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இது ஆக்டிவாக இருக்கும். புதுவை இந்திராநகர் இடைத்தேர்தல் பாதுகாப்பு தொடர்பாக 70 பேர் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக சீனியர் SP சந்திரன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திராநகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு மாநிலத்தில் 5 எல்லைகளிலும் தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் இதுவரை 70 பேர் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதியை மீறி SMS மூலம் பிரச்சாரம் செய்தால் காவல்துறையினரிடம் புகார் தெரிவிக்கலாம் என்ற சீனியர் SP சந்திரன், இந்திராநகர் தொகுதியில் 2 வாக்குச்சாவடிகள் பதட்டம் நிறைந்தவையாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு துணை ராணுவம் தேவையா இல்லையா என்பதை மனு தாக்கல் முடிந்த பின்னர் தான் கூற முடியும் என்றார். அதாவது வெளியிலேருந்து சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் இன்னும் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் 2 பூத்தை வல்னரபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதில் கலெக்டர் ஆஃபீஸு எங்கள் ஆஃபீஸு சேர்ந்து இன்னும் ஃபர்தராக எல்லா நாமினேஷன் ஃபைனல் எல்லாம் தாக்கல் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் அவங்க நாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நாங்கள் இன்னும் மேலும் ஏதாச்சும் வல்னரபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அசஸ் பண்ணுவோம். அதுக்கு அசஸ் பண்ணதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை அசஸ் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக இஃப் நெசசரி தேவை ஏற்பட்டால் வெளியிலேருந்து ஃபோர்ஸ் வரப்போம். அதுக்கு இன்னும் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் புதுவை இந்திராநகர் அரசு துவக்க பள்ளியில் நடைபெற்ற கண்காட்சியில் மாணவ மாணவியர் தங்கள் அறிவியல் படைப்புகளை பார்வைக்கு வைத்திருந்து தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். புதுவை இந்திராநகர் அரசு துவக்க பள்ளியில் காற்று திருவிழா 2011 என்ற தலைப்பில் அறிவியல் கண்காட்சி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் வரவேற்புரையாற்ற பள்ளி துணை ஆய்வாளர் ஹேமாவதி நோக்க உரையாற்றினார். பெண் கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி தலைமை தாங்க பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்தார். இந்த காற்று திருவிழா கண்காட்சியில் 2ஆம் வட்டத்தைச் சேர்ந்த 48 பள்ளிகளின் 60 வகையான பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன.
இந்த கண்காட்சிக்கு முன்னோடியாக காற்று குறித்த 9 போட்டிகளில் 508 மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர். புதுவை சுப்பிரமணிய பாரதியார் பள்ளியில் நடைபெற்ற முகாமில் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு முகாம் செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றது. இதற்கு சமுதாய திட்ட அலுவலர் தீர்க்க சுபா வரவேற்புரையாற்ற பள்ளி துணை முதல்வர் சகிலா வாஹிது தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் மனோகரன் போக்குவரத்து விதிமுறைகள், சாலை பாதுகாப்பு குறித்து உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஆரோக்கியசாமி, நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பூங்குழலி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை அருகே கோட்டக்குப்பத்தில் குடிபோதையில் கலாட்டா செய்த தந்தையை கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை அருகே உள்ள தமிழக பகுதியான சின்ன கோட்டக்குப்பம் சத்யா நகரில் வசித்து வருபவர் ஆழ்வார் என்கிற தாமோதரன் கூலி தொழில் செய்து வந்தார். இவருக்கு குடிப்பழக்கம் இருப்பதால் அடிக்கடி தனது மனைவி செல்வியிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தாமோதரன் குடித்துவிட்டு அப்பகுதியில் உள்ளவர்களிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த மகன் குருநாதன் தந்தையை தட்டி கேட்டுள்ளார். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு முற்றியதால் ஆத்திரமடைந்த மகன் தனது தந்தையை அரிவாளால் வெட்டியதால் அவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கோட்டக்குப்பம் போலீசார் தந்தையை கொலை செய்த மகனை தேடி வந்த நிலையில் திங்கட்கிழமையன்று வில்லியனூரில் பாட்டி வீட்டில் தங்கியிருந்த குருநாதனை கைது செய்தனர். இரவு நேர டிபன் கடைக்காரர் மீது தாக்குதல், காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம். வெப்பசலனத்தால் பெய்த மழையில் குளிர்ந்த புதுவை. மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது கடற்கரை சாலை. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. IOP, LG, Siemens, Whirlpool, Samsung கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க. வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சில்லிஸ், விரைவாக சமைத்திட ஹாப்ஸ். 0% finance exchange offer. பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாள்
நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் காஸ்மோபாலிட்டன் லைன்ஸ் சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புதுவை காஸ்மோபாலிட்டன் லைன்ஸ் சங்கம் சார்பில் 10ஆம் வகுப்பு தேர்வில் சாதனை படைத்து புதுவை அரசின் 1 லட்சம் ரூபாய் ஊக்க பரிசு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர்களை பாராட்டும் நிகழ்ச்சி திங்கட்கிழமை நடைபெற்றது. சாம்ராஜ் தலைமை தாங்க செந்தில்குமார் வரவேற்புரையாற்றினார். பேராசிரியர் இளங்கோ சிறப்புரையாற்ற திகோ வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் சங்க முன்னாள் ஆளுநர் செல்வகாந்தி, மண்டல தலைவர் பாஷிங்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் பெட்ரோல் விலை உயர்வினை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் ரூபாய் மதிப்பு சரிவு ஆகிய காரணங்களால் பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் தமிழகத்தில் லிட்டருக்கு 3 ரூபாய் 14 காசுகள் உயர்த்தியது. இதேபோன்று புதுவையிலும் பெட்ரோல் விலை உயர்வு கடந்த வியாழக்கிழமை இரவு முதல் அமலுக்கு வந்துள்ளதால் லிட்டருக்கு 3 ரூபாய் 8 காசுகள் உயர்ந்து 64 ரூபாய் 83 காசுகளாக விற்பனையாகிறது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது மட்டுமின்றி பெட்ரோல் விலை உயர்வால் ஆட்டோ கட்டணங்கள் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் பெட்ரோல் விலை உயர்வினை கண்டித்து புதுவை சின்ன மணிகுண்டு அருகில் அகில தொழிற்சங்க மைய கவுன்சில் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெட்ரோல் விலை உயர்வுக்கு காரணமாக மத்திய அரசினை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். புதுவையில் இரவு நேர டிபன் கடையை சேதப்படுத்தி கடை ஊழியரை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுகடை வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அண்ணா சாலையில் சில தினங்களுக்கு முன்பாக இரவு நேர டிபன் கடையை சேதப்படுத்தி கடை ஊழியரை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகர இரவு நேர டிபன் மற்றும் சிறுகடை வியாபாரிகள், தொழிலாளர்கள் நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் செவ்வாய்க்கிழமை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு சங்க தலைவர் வெங்கடாச்சலம் தலைமை தாங்க செயலாளர் விக்கி முன்னிலை வகித்தார். கௌரவ தலைவர் முருகன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பெருமாள், சிஐடியு மாவட்ட செயலாளர் முருகன் மற்றும் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் காலையில் பெய்த மழையினால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் கடற்கரை சாலை வெறிச்சோடியது. புதுவை சுற்றுலாவில் முக்கிய இடத்தை கடற்கரை சாலை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. புதுவைக்கு சுற்றுலா வருபவர்கள் கடற்கரைக்கு வந்து இளைப்பாரி செல்ல தவறுவதில்லை. இதனால் கடற்கரை சாலையில் எப்போதும் மக்கள் கூட்டம் அதிகமாகவே தென்படுவதுண்டு. இதுபோன்ற சூழ்நிலையில் அதிகாலையில் இருந்து பெய்த லேசான மழையினால் கடற்கரை சாலை வழக்கத்திற்கு மாறாக வெறிச்சோடியது. அதிகமான மழை நாட்களில் கூட மக்கள் தலைகள் காணப்படும் கடற்கரையில் லேசான மழைக்கு கூட மக்கள் வராதிருந்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. புதுவை மணக்குள விநாயகர் கோவில் பிரம்மோற்சவ விழாவினையொட்டி
நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் புகழ்மிக்க மணக்குள விநாயகர் கோவில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த சில தினங்களாக விநாயகர் வீதி உலா மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக வேதபுரீஸ்வரர் கோவிலில் தெப்பல் உற்சவம் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்றது. அப்போது விநாயகர் சிலை அலங்கரிக்கப்பட்டு தெப்பலில் வைத்துக் கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் திங்கட்கிழமை இரவில் நடைபெற்றது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை மணக்குள விநாயகர் கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. புதுச்சேரி தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், கவலக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. செய்திகள் தொடர்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நல்லிணக்க பேரவை சார்பில் மாணவர்களுக்கு புத்தக பைகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நல்லிணக்க பேரவை சார்பில் 500 மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளுவர் நகர் செபஸ்தியார் ஆலயம் எதிரில் திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. பேரவையின் மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் தலைமை தாங்க பாவாணன், தேவபொழிலன், அமுதவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் காட்டு மன்னார்குடியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மாணவர்களுக்கு புத்தக பைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் எதிரிகளை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த ரவுடிகள் கும்பலை முத்தையால்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுவை பிள்ளைச்சாவடி சுனாமி குடியிருப்பு அருகே திங்கட்கிழமை அதிகாலை சிலர் ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற முத்தையால்பேட்டை போலீசார் அங்கிருந்த கும்பலை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் முத்தையால்பேட்டை சின்னையாபுரம் ராஜகோபால கிராமணி தோட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன், சின்னமணி, பிரபு நாராயணன், வாழைக்குளத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பதும் இவர்கள் அனைவரும் ரவுடி சேரனின் கூட்டாளிகள் என தெரியவந்தது. சேரன் கொலைக்கு எதிரிகளை பழித்தீர்க்கும் வகையில் பதுங்கியிருந்த போதுதான் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். இவர்களிடம் இருந்து 4 கத்தி, இரும்பு பைப் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்களில் பிரபு நாராயணன் என்பவர் பிள்ளைத்தோட்டம் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 87 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 18 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். இந்திரா நகர் இடைத்தேர்தலையொட்டி வாக்காளர் பட்டியலில் 26ஆம் தேதி வரை பெயரை சேர்க்கலாம். மாவட்ட தேர்தல் அதிகாரி தீபக் குமார் தகவல். இடைத்தேர்தல் காரணமாக 70 பேர் மீது நடவடிக்கை. SMS மூலம் பிரச்சாரம் செய்தால் காவல்துறையிடம் தெரிவிக்க சீனியர் SP யோசனை. இந்திரா நகர் பள்ளியில் காற்று திருவிழா 2011 அறிவியல் படைப்புகளை பார்வைக்கு வைத்திருந்து 2ஆம் வட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அசத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.